அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் யாதவ் ஜாமீன் மனு பிறப்பித்திருந்த நிலையில் அது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று போலீசுக்கு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். சென்னை மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிறுவனத்தின் இயக்குநராக இருந்த தேவநாதன் யாதவ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் 100 கோடி ரூபாயை நீதிமன்றத்தில் செலுத்த வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் அவர் சென்னை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ஆனால் சென்னை நீதிமன்ற உத்தரவின்படி நிபந்தனை நிறைவேற்றவில்லை என பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட சென்னை நீதிமன்றம் தேவநாதன் யாதவை கைது செய்ய உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து தேவநாதன் யாதவ் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த நவம்பர் மாதம் சரணடைந்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தமது ஜாமீன் கோரி மீண்டும் தேவநாதன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் சொத்துக்களை விற்று முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பி அளிக்க தயாராக இருப்பதாகவும் இதற்காக உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியை ஆணையராக நியமிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கில் நீதிபதி ராஜசேகரன் வந்து விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை சார்பில் சொத்துக்களை அடையாளம் காண வேண்டும் என்றும், எனவே 2 வார காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என கேட்கப்பட்டது. இதனையடுத்து இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி காவல்துறைக்கு 2 வாரம் அவகாசம் வழங்கி வழக்கை ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.